நடிகர், பாடகர், பாடலாசிரியர், ப்ரொடியூசர், இயக்குனர்னு கொடி கட்டி வானத்துல பறந்துட்டு இருக்க தனுஷ எங்கப்பா காணோம்? அட கொஞ்சம் கீழே பாருங்க. ராஜ்கிரண் சார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. எஸ், இந்த வெற்றி கூட்டணி இப்போ சந்தோஷத்தோட உச்சில இருக்காங்க. சினிமா பொறுத்த வரைக்கும் நடிப்பு, பாட்டு, அது இதுன்னு எல்லாத்துலயும் கலக்கிட்டு இருந்த தனுஷ் இப்போ இயக்கத்திலையும் பெஸ்ட் அப்படிங்கறத காமிச்சிட்டாரு. ஏன்னா ராஜ்கிரண் வச்சு அவர் இயக்குன பாப்பாண்டி திரைப்படம் எல்லா இடத்துலயுமே பாசிட்டிவான ஒரு ரிவ்யூவை வாங்கிட்டு இருக்கு. சமீபத்துல நடந்த பிரஸ் மீட்ல எல்லாருமே படத்தை பத்தி பாசிட்டிவா சொல்ல எமோஷன் ஆகி போன தனுஷ் ராஜ்கிரண் சார கட்டி பிடிச்சது மட்டும் இல்லாம அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸும் தொடர்ந்து தனுஷுக்கு வாழ்த்துக்கள் மழையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாப்பாண்டி திரைப்படத்துல கலக்கி இருக்கிற ராஜ்கிரண் சார் ஈழத்தமிழர்களை பத்தி இப்ப மேடை போட்டு பேசுற எல்லாருமே உண்மையிலேயே அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக பேசல, அவங்களோட சுய லாபத்துக்காகவும் சுய சம்பாத்தியத்துக்காகவும் தான் பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த போட்டு உடைச்சிருக்காரு. பாப்பாண்டி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருமே ராஜ்கிரனோட நடிப்பை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க. படத்தை பத்தி பேசிட்டு இருந்த அவரு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அப்படியே ஈழத்தமிழர்களோட பிரச்சனைக்கு வந்தாரு. பல வருஷமா ஈழத்தமிழர்களை பத்தி ராஜ்கிரண் சார் பேசிட்டு தான் இருக்காரு. இப்போ அதை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஈழ தமிழர்களோட பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு 5-10 நிமிஷத்துல பேசி முடிக்கிற ஒரு பிரச்சனை கிடையாது. இது காலங்காலமா உலக அளவுல பேசப்பட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்தியாவும் சிங்கள அரசும் சேர்ந்து சுமார் 1.25 லட்சம் தமிழர்களை அழிச்சாங்க. பல்லாயிரக்கணக்கான போராளிகளை சித்திரவதை செஞ்சாங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறது இப்ப கூட யாருக்குமே தெரியாது. உலகத்துல எங்கேயுமே நடக்காத கொடூரம் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்தியா ஒரு இறையாண்மை நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல அது காப்பாற்றப்படல. இந்தியாவும் சேர்ந்துதான் இந்த கொடூரத்தை செஞ்சு இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம பேசி ஷேர் பண்ணிக்க தான் முடியுமே தவிர இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு யாராலையுமே முடியாது. ஈழ தமிழர்களுக்காக இப்ப நிறைய பேர் புதுசா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, கூட்டத்துல எல்லாம் பேசுறாங்க, பயங்கரமா எமோஷன் ஆகுறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஈழ தமிழர்களுக்கான சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது எல்லாமே அவங்களோட சுய லாபத்துக்காகவும் சுய சம்பாத்தியத்துக்காகவும் பேசுறது மட்டும்தான். இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு உதவி செய்யுமே தவிர ஈழ தமிழர்களுக்கு ஒருபோதும் உதவி செய்ய போறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனுஷோட டைரக்ஷன்ல பாப்பாண்டி படத்துல ராஜ்கிரண் சார் பயங்கரமா நடிச்சிருந்தாலும் ரியல் லைஃப்ல இப்படி ஒரு பேசியிருக்கிறது உண்மையிலேயே எல்லாரோட மனசையும் டச் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, படத்துல முதன்முறையா தனுஷோட டைரக்ஷன்ல நம்ம ராஜ்கிரண் சார் நடிச்சிருக்காரு. தனுஷுக்கு இது எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத தனுஷ் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கிரிப்ட் எழுதுறது, அதாவது ஒரு படத்தை டைரக்ட் பண்றது அப்படிங்கிறது 2007ல இருந்தே இவருக்கு ஒரு கனவாவே இருந்திருக்காம். பட் ஏன் அப்பெல்லாம் படம் எடுக்கல அப்படின்னு கேட்டா, அப்ப அவர் அதுக்கு ரெடியா இல்ல, அதனால எடுக்கல. அதுக்காக நான் இப்ப ரெடி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்போ நான் ரெடியா இல்லதான், பட் ரெடியா இல்லன்னு சொல்லிட்டு காலத்தை கடத்துறதை விட ஒரு படத்தை எடுத்துதான் பாப்போமே அப்படின்னு எடுத்த படம் தான் பாப்பாண்டி. அண்ட் இந்த படத்துல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை கத்துக்கிட்டாராம். ஃபில்ம் மேக்கிங் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே மாதிரி எழுத்து பணியை சுமார் 2003ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு நம்ம தனுஷ். அப்போ சின்ன ஸ்கிரிப்ட், ஸ்டூபிடான ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எழுதி கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொமோட் ஆகி இப்போ ஓரளவுக்கு நல்லாவே எழுதுறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தனுஷ் கிட்ட எக்கச்சக்கமான டேலண்ட் கொட்டி கிடக்கு. பாடகர், எழுத்தாளர், ப்ரொடியூசர், இப்போ டைரக்டர் அப்படின்னு நம்ம தனுஷ் இயக்கத்துல பாப்பாண்டி திரைப்படம் வெளியாகி இருக்கு. மத்த எல்லாத்துலயும் தனுஷ் கெத்து அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ டைரக்ஷன்ல அவர் கெத்தா இல்லையா அப்படிங்கிறது படத்தோட ஹியூஜ் வெற்றிக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும்.